This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. கஃபே நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி நிறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க கிளாஸில். ஸோ நாங்கள் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் யோகா, அப்புறம் சுப்ராஸ் கேன்சர் தெராப்பி, டயபெட்டிஸ் தெராப்பி, இது மாதிரி நிறைய நான் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, சார் வெயில் ஆரம்பமாயிடுச்சு, என்ன பண்ணலாம் இப்போ வெயிலுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு இப்போ நம்ம போட போகிறோம். அதை பார்த்து நீங்கள் வெயிலேருந்து அழகாக தப்பிச்சிக்கலாம். இன்றைக்கி முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்மளுடைய உடம்புக்கும் தோலுக்கும் ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கும் அவங்க நல்ல ரோல் இருக்குது. வெள்ளரிக்காயில் வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி அதை நீ கண்ணில் வச்சுக்கலாம். நல்லா கண் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கண்ணுடைய கருவளையமெல்லாம் அதில் போயிடும். அதை எடுத்து வாயில் போட்டு நீங்கள் அப்படியே சப்பனினாலே கொஞ்சம் ஒரு அளவு தண்ணி சத்து உள்ளே போயிடும். ரொம்ப ஹாட்டாக வெயிலில் போகும்போது நீங்கள் எடுத்து அதை கடிச்சிட்டே இருக்கலாம். அதை வாயில் போட்டு மென்று நீ சாப்பிடும் போது உள்ள வாயில் ஒரு கெட்ட பாக்டீரியாவெல்லாம் அது கொண்டுடும். அதே மாதிரி இந்த வாயில் அந்த பேட் ஸ்மெல்லாம் வராது. வெள்ளரிக்காய் வந்து நம்மளோட கண்கள் நல்லா பாதுகாக்கும். அதாவது ஏஜ் ஆகும்போது கண் மங்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் மங்காது. டெய்லி கண்களை நல்லா வெள்ளரிக்காய் வச்சு பண்ணால் நல்லா கண் குளிர்ச்சியாக இருக்கும், அது மங்காது. அதே மாதிரி இந்த மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்களா, 6 மணி ஆச்சுன்னா இருட்டுனா அப்படியே அவங்களுக்கு கண் தெரியாமல் போய்டும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி மாலை கண்ணை உள்ளவங்களும் இந்த வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன். வெள்ளரிக்காய் வந்து புற்றுநோய் தடுக்கும். நாங்கள் பண்ணுறதில் பார்த்தா நிறைய நாங்கள் பற்றி கேன்சரை பற்றி இப்போது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த தெராப்பியில் வரவங்க எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கிட்ட வரவங்க ஸ்டேஜ் 4 கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் டயட் பிளானை ஃபாலோ பண்ணி மருந்து மாத்திரை இல்லாமலே ரெக்கவர் ஆகி போயிட்டே இருக்காங்க. நாங்கள் அவங்களை காப்பாற்றுறது கிடையாது, அவங்களா வந்து குணமாகிடுறாங்க. என்ன காரணம்னா அவங்க அது நான் கொடுக்குற அந்த டயட் சார்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி யோகிக் மெத்தட்ஸ், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டேஜ் 4 இருந்தாலும் ஒரு 7-8 மாதத்தில் ரெக்கவரி போயிடுறாங்க. ஏன்னா அந்த டயட் சார்ட்டில் இந்த வெள்ளரிக்காயும் உண்டு. வெள்ளரிக்காயாலும் கேன்சர் ப்ரிவென்ஷன். வெள்ளரிக்காய் வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ஐட்டம். வெள்ளரிக்காய் வந்து அதனுடைய உங்களுக்கு கொலஸ்ட்ரால், அந்த எல்டிஎல் கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்ல அருமையான ஒரு காய் வெள்ளரிக்காய். சுகரை வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் ரெகுலராக சாப்பிடும்போது. இந்த சூட்டில் வந்து இந்த ஹாட் சம்மரில் சாப்பிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் நமக்கு நல்லா உடம்பை வந்து கூட வச்சுக்கும். உடம்பு ஜாஸ்தியாக சூடாகாமல் பார்த்துக்கும். இந்த ரோல் வெள்ளரிக்காய் ரொம்பவே இருக்குது. வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஹார்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற பல்பிட்டேஷன்லாம் குறையும். உங்களுடைய ஹை பிளட் ப்ரெஷரும் கொஞ்சமாக அப்படி லோவாகிடும். அதாவது வந்து அது கண்ட்ரோலுக்கு வந்துடும் ரெகுலராக சாப்பிடும்போது. அடுத்து பார்க்க போகிறது பீர்க்கங்காய். இதில் பார்த்தா நம்ம உடம்புக்கு தேவையான தயாமின், இரும்பு சத்து, விட்டமின் சி எல்லாமே இருக்குது. இதில் இந்த பீர்க்கங்காய் வந்து உடம்புல சூட்டை குறைக்கும். இதில் வந்து நீர்ச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இந்த பீர்க்கங்காயில் எந்தெந்த காய்க்கெல்லாம் ஒரு நீர்ச்சத்து இருக்கோ அந்த காய்கள் உடம்புடைய வெயிட்டை குறைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நார்ச்சத்து இருக்குது இந்த பீர்க்கங்காயில். அது வந்து நம்ம உடம்பால் அது தாமதமாக தான் உறிஞ்சப்படும். அப்படிங்கும்போது வயிறு வந்து பார்த்தா நிறைஞ்ச மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே. அப்போ நமக்கு உடலோட எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம சாப்பாடு குறைஞ்சிரும், உடம்புல வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்டு திருப்தி நமக்கு இருக்கும். உடம்புல எங்கேயாவது நமக்கு வீக்கம் இருக்கும் வச்சுக்கலாம். அந்த வீக்கம் சொல்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த பீர்க்கங்காயோட இலைகள் எடுத்து அரைச்சிட்டு அதில் பேஸ்ட் போட்டால் போதும், வீக்கம்லாம் குறைஞ்சிரும். டெய்லி வாரத்துக்கு ஒரு 3 நாள் 2 நாள் பீர்க்கங்காய் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டு நல்லா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், பிளட்டு பியூரிஃபை ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் இது வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கிட்டு அந்த பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணும். இதில் விட்டமின் ஏ இருக்குது பீர்க்கங்காயில். அதனால் நமக்கு கண் பார்வை ரொம்ப அழகாக இருக்கும். கண் பார்வை நல்லா தெரியும் நமக்கு. பீர்க்கங்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணுடைய பார்வை நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்வை உங்களுக்கு மங்களாக வச்சுங்களேன், ஏஜாக பார்வை மங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்வை மங்குறவங்க வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடணும், கேரட் சாப்பிடணும். அதே மாதிரி பீர்க்கங்காயை சாப்பிடலாம், கண் மங்குறது குறையும். அப்படியே இருந்து இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் கூட அந்த ஹைப்போகிளைசமிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளட்டில் இருந்து சக்கரை அளவு குறைக்குது. இந்த பீர்க்கை என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் ஒரு சீக்கிரமாக வந்து ஏஜில் வந்து ஒரு 25-30 வந்து முடி வந்து வெள்ளையாகுதோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக முடி வந்து உடனே கருக்க ஆரம்பிச்சிடும், வெள்ளையாகாது. ஈவன் 40க்கு அப்புறம் கூட 50க்கு அப்புறம் கூட நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா முடி வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஒரு அருமையான டெக்னிக் சொல்லி தான் கேளுங்க. என்ன பண்ணுங்கள், பீர்க்கை எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா ஸ்மால் பீஸை கட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மால் பீஸை கட் பண்ணி வீட்டில் நல்லா காய போட்டுருங்க. ஒரு வாரம் நல்லா காஞ்சிரும். காஞ்ச உடனே அதுவும் கருவேப்பிலை எடுத்துகிட்டு அது ரெண்டையுமே நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கும் போது அதில் வந்து இந்த மாதிரி பீர்க்கங்காய் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்ல நேரம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் வெந்தயம் கூட போடலாம். போட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு அது நல்லா ஆறின உடனே வடிகட்டி வச்சுருங்க. அதை இறக்கி தேய்ச்சிங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்க முடி மெல்ல மெல்ல கருப்பாக மாறிட்டு வந்துடும். ஸோ இளநரையெல்லாம் அதில் சரியாக போயிடும். அதில் ஸோ பீர்க்கங்காய் அந்த ஒரு அருமையான பவர் இருக்குது. பீர்க்கங்காய், கருவேப்பிலை, வெந்தயம் 3 சேர்த்து பண்ணக்கூடிய அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பண்ணி பாருங்கள், பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.